முன்னாடி இருந்த அரிசியிலலாம் ஒவ்வொரு அரிசியும் ஒவ்வொரு சுவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாமே கிட்டத்தட்ட இனிப்பை நெருங்கிட்டு வந்துருச்சு, நம்ம ரிஃபைன் பண்ண இனிப்பை நெருங்கி வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இனிப்பு எந்த அளவுக்கு எடுத்துக்கணும், நம்ம இப்போ எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம்? நல்ல ஒரு விஷயந்தான். இனிப்பு என்பது இன்பமான ஒரு விஷயம். அது இன்றைக்கி துன்பமாக சித்தரிக்கப்பட்டுருச்சு. அதை தொட்டதுனால தான் இந்த கேள்வியை நீங்கள் கேட்டிருக்கீங்க. நேயர்களுக்கும் வாசகர்களுக்கும் இது ரொம்ப அவசியமாக இருக்கும். இனிப்பு என்பது ரொம்ப முக்கியமான சுவை. அறுசுவையிலேயே முக்கியமான சுவை என்பது இனிப்புன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் புரிந்து கொள்வதற்காக, ஒருவர் மயங்கி விழுறாருன்னு வைங்க, அவரை தூக்கிட்டு போய் மருத்துவமனையில் என்ன சத்து ஏற்றுவாங்க? இதுதான் சலின், இனிப்பு சுவை தான். ஆமாம், சாக்கரைட்ஸ் தான். மயக்கம் போட்டு விழுந்தோடனே ஜீனி தானே. ஆமாம். அப்போ உயிர் வாழ்வதற்கு ஒரு முக்கியமான சத்துன்னா என்ன சத்து? இனிப்பு சத்து. அப்போ எது இனிப்பு, எது இனிப்பு இல்லை, எது இனிப்பாக சித்தரிக்கப்பட்டது, இப்படி தலைப்புகளில் இருக்கிறதுல கொஞ்சம் விழிப்பாக இருந்தால் இனிப்பை பற்றியான ஒரு புரிதல் நல்லாயிருக்கும். அப்போ இனிப்பு என்பது எந்த ஒரு உணவுப் பொருளாக இருந்தாலும், நீங்கள் கூட அரிசின்னு சொன்னீங்க இல்லையா, உண்மைதான். அரிசி மட்டுமல்ல, எந்த கரிகாய்களாக இருந்தாலும், எந்த கனிகளாக இருந்தாலும், எந்த கொட்டை பருப்புகளாக இருந்தாலும், எந்த தானியமாக இருந்தாலும், எந்த பருப்பு வகைகளாக இருந்தாலும், எண்ணெய் வித்து இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும்,